வினைதீர்க்கும் வேழ முகத்தானை வேதநாயகன் மகனான வேலவனுக்கு மூத்தவனை வடிவம் தன் திருமேனி மஞ்சள் கொண்டு தந்த மங்களாம்பிகை பாலகனை பணிந்து போற்றுவோம். ஸ்ரீ குருபியோ நமக. ஆனை ரூபமா இல்லாம ரொம்ப அபூர்வமா மனுஷ ரூபத்துல 2 இடத்துல இருக்கிற நரமுக கணபதியை பத்தி இன்னைக்கு பார்க்கலாமா? மகாபெரிவா தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கிறது தான். சிதம்பரம் தெற்கு வீதியில ஆனைமுக கணபதி என்று எழுதி வைத்திருப்பார்கள். அதை வச்சுதான் நம்ம மனுஷ முஞ்சியோடு இருக்கிற பிள்ளையாரே தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கோயிலும் நரமுக கணபதி உண்டு. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, யானை முகமா இல்லாத பிள்ளையார் கோயில்னாலும் அந்த கோயில் சாமியை சம்பந்தர் சிவபெருமானை பத்தி பாடுறச்ச சாமியின் ஒவ்வொரு லட்சணத்தையும் சொல்லி இந்த லட்சணம் உடையவனை அப்படின்னு சொல்றச்ச யானையனே முடிச்சிருப்பார். அதாவது நன்றுடையானை, உமையொரு பாகம் உடையானை, திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே அப்படின்னு பாடியிருப்பார். விக்னேஸ்வரர்ல பல ஆவிர்வாவங்கள் இருந்தாலும் ஒரிஜினல் ரூபம் நரரூபம் தான் ஒரு கதைப்படி. அதுதான் அந்த கதை நமக்கு தெரியும். திரும்பியும் பார்க்கலாம். அம்பாள் தன்னோட அந்தப்புறத்துக்கு ஒரு காவலாளியை சிருஷ்டிக்க வேணும்னு நினைச்சா அப்ப என்ன பண்ணா, தன்னோட திவ்ய சரீரத்திலே இருக்கிற மஞ்சளை வழிச்சு மஞ்சள் குங்குமம் வாசனைப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் திரட்டி பிசைஞ்சு ஒரு பாலகனா ரூபம் பண்ணி அதுக்கு உயிரும் கொடுத்து காவலா வச்சுட்டு அப்பா நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் யாரும் வராம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனான். மனுஷர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம், தேவர் மாதிரியும் தான். கண் காது மூக்கு நாக்கு எல்லாம் உள்ள ஒரு அழகான ஒரு நரமுக ரூப குழந்தை. பிள்ளையார் அப்படின்னு பேர் பெற போகிற அந்த பிள்ளைய தன் உடம்பிலிருந்து தானே வழிச்ச அருமை பிள்ளைய காவலுக்கு வச்சுட்டு ஸ்நானத்துக்கு போனான். அப்ப என்னாச்சு, அவ சர்வமங்களா. எந்த சுபகாரியம் ஆரம்பிச்சாலும் நம்ம என்ன பண்றோம், அந்த மஞ்சள் பொடியை பிடிச்சுதான் பிள்ளையார பண்ணி வைக்கிறது. ஆரம்பிச்சதே அம்பாள் தான். பரமேஸ்வரன் வந்தார். யாராயுமா நம்ம பத்தினியோட அந்தப்புறத்துல அப்படின்னு பார்த்தார். உடனே அவர் கோவம், ஒன்றும் தெரியாத மாதிரி, சிவன் எப்பயுமே லீலை பண்றது வழக்கம் தானே, சிரச்சேதம் பண்ணார். உள்ள இருந்து அம்பா வந்தார். என்ன இப்படி பண்ணிட்டேன்னு கோச்சுண்டா. உடனே என்ன பண்ணார், எல்லாமே ஒரு நாடகம் தான். எதுக்காக இந்த நாடகம் அப்படின்னா, கஜமுகாசுரன்கிற ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், ஒரு வரம் வாங்கிட்டு இருந்தான். என்ன வரம், தன்னை மாதிரியே யானை முகம் கொண்ட ஒருத்தன் தான் தன்னை வதம் பண்ணணும், அவன் ஸ்திரீ புருஷ சம்பந்தம் இல்லாம பிறந்திருக்கணும் அப்படின்ற வரத்தை வாங்கியிருந்ததுனால அந்த வரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே ஒரு பிள்ளைய கொண்டு வந்தாகணும். இப்போ அம்பாள் ஒரு பிள்ளைய படைச்சிருக்கா, அது தலையை இது பண்ணிட்டாருனாலும் உடனே அது தலைக்கு வேற தலை பொருத்தணுமே. சரி, யார் வடக்க தலை வச்சு படுத்துட்டு இருக்காளோ அவள் தலையை கொண்டு வானா, கரெக்டாக ஒரு யானை தான் தலையை வச்சு படுத்துன்றது. அந்த யானை தலையை கொண்டு இந்த பிள்ளை முண்டமா இருக்கிற அந்த பிள்ளையோட தலையில பொருத்தி பிள்ளையாருன்னு ஆயிட்டார். அதுக்கப்புறம் கஜமுகாசுரனை வதம் பண்ணி லோகத்துக்கு சேமம் உண்டாக்கினார். இப்படி ஆயிடுச்சு. அடுத்தது ஷோடச நாமாவளி 16. அண்ணாவை பத்தி பார்த்துட்டே இருக்கோம். ஆனா அண்ணாவுக்கு அப்புறம் இந்த தம்பியும் பார்க்கணும் இல்லையா. இந்த ஷோடச நாமாவளி 16வதுல ஸ்கந்த பூர்வஜன் அப்படின்னு வரும். ஸ்கந்த பூர்வஜன்னா கந்தனுக்கு மூத்தவர். அவர் முதல் நாமா சுமுகர் தான். அவர் தான் ரொம்ப இனிமையான முகத்தை உடையவர். கடைசி நாமா ரொம்பவே பெருமை சேர்க்கிறது. என்னன்னா, கந்தனுக்கு மூத்தவர்ங்கிறது. இந்த மூத்தது மோழை, இளையது காளை அப்படின்பா. அது மாதிரி இவர் சில இடத்துல தன்னை குறைச்சுட்டு அவருக்கு இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக கூட இப்படி பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னாக்க, தேவர்களை ரொம்ப இம்சை பண்ணிட்டு இருக்கான் பத்மாசுரன். அவன் தம்பி கஜமுகன் தாரகாசுரனோடு சேர்ந்து. அப்ப அவன் ஒரு வரம் வாங்கிட்டு இருப்பான். அவன் என்ன வரம் வாங்கிட்டு இருப்பான், சிவனுக்கு சமமான பிள்ளை, ஆனா அவன் ஸ்திரீ சம்பந்தம் இல்லாம பறக்கணும்னு. பிள்ளையாரோ ஏற்கனவே அம்பாளால உருவாக்கப்பட்டவர். அதனால பிள்ளையார் அதை பண்ண முடியாது. இல்லைனால பிள்ளையார் அவர் நெற்றியிலேருந்து ஆவிர்வவிச்சு வந்திருக்கலாம். அதனால பிள்ளையார் அது முருகனுக்கு தான் அந்த கிரெடிட் போனோங்கிறதுக்காக ஒதுங்கிட்டார். இப்ப என்னாச்சு, சிவபெருமானோட நெற்றி பொறியிலேருந்து முருகன் வந்தார். எப்படி வந்தார், அக்னி பொறியா வந்தார். எப்படி அந்த பொறி வந்தது, 6 பொறிகள். முருகனுக்கு எல்லாமே 6 சம்பந்தப்பட்டதா இருக்கும். 6 நெற்றி பொறிகளை ஆவிர்வதிச்சாரா, அவரை தாங்கினது கங்கைங்கிறாரா. அதுக்கப்புறம் 6 முகமா அவர் யார்கிட்ட வளர்ந்தார், கார்த்திகை பெண்கள், அவ 6 பேர். அப்புறம் அவளுக்கு தனி ஸ்தானமும் கொடுத்தார், கார்த்திகேயன்கிற பேர் அவ அந்த 6 கார்த்திகை பெண்கள் தான் அவருக்கு பாலூட்டியும் வளர்த்தா. அதனால தான் பிற்காலத்துல இதே முருகப்பெருமான் ஞான சம்பந்தரா வந்தப்போ அம்பாள் என்ன பண்ணா, அவருக்கு ஞானப்பால் கொடுத்தா. எப்படி, ஞான சம்பந்தர் தன்னோட அப்பாவோட பேர்ந்தார். அப்பா குளிச்சுட்டு வரேன்னு குழந்தைய கரையில உட்கார வச்சுட்டு போயிருக்காரு. அப்பா குளத்துல மூழ்கி குளிச்சுட்டு இருக்குச்சு. அப்பாவை காணோன்னு குழந்தை அம்மா அப்பாங்கிறது. உடனே ரிஷப வாகனத்துல அம்மையப்பனா வந்தா. அப்ப அம்பாள் என்ன பண்ணா, அவருக்கு ஞானப்பால் கொடுத்துட்டு போயிட்டா. அப்பா கேட்கிறார், என்னப்பா குழந்தை பால் வழியிருந்த யார் கொடுத்தா அப்படின்னா, தோடுடைய செவியன்னு பாடுறார்.
இப்போ அந்த குழந்தைக்கு 3 வயசு தான், அவ்வளோ அழகாக பாடித்து. அது ஞானசம்பந்தர் யார்? முருகப்பெருமானோட அம்சம். ஸோ அப்படி அம்பாளுக்கு ஒரு திருப்தி வந்துடுத்து. ஞானப்பால் ஊட்டினதுனாலே அந்த குழந்தை ரொம்ப ஞானமாக இருந்தது. சின்ன வயசுலேயே பதிகம்லாம் நிறைய பாடித்து. அவரும் அப்பரும் பல இடங்களுக்கு போய் சிவபெருமானை பாடியிருக்கா. ஸோ முருகப்பெருமான் அம்சமாக தான் ஞானசம்பந்தர் இருந்தார். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் என்ன பண்ணினார்? அவருடைய அவதாரமே எதுக்காக? சூரபத்மன் அழிக்கிறதுக்கு. தேவசேனாதிபதி பதவி காத்தின்னு இருக்கு. எல்லாரும் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் தான் பதவிக்கு போவா. ஆனால் முருகப்பெருமான் அப்படி இல்லை. அவர் பறக்கிறதுக்கு முந்தையே அந்த தேவசேனாதிபதி போஸ்ட் ரெடியாக இருக்கு. இந்திரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எல்லாருமா காத்துன்னு இருக்கா. ஏன்னா அவளால் தாரகாசுரன் பத்மாசுரன் இவளோட அட்டகாசம் தாங்க முடியாமல் இருக்குது. ரொம்பவே கொடுமையாக இருக்குது. எப்படா இவர் வருவார் தங்களை காப்பாற்றுவார்னு. அப்போ இவரோட சிவனுக்கு சமானமாக இவர் வந்துட்டாரு சிவனோட நெற்றிபுரியில். ஆனால் வந்த உடனே என்ன பண்ணார்? பிள்ளையார் எப்பயுமே குறும்பு பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு. வழக்கம் போல் தம்பியை கோச்சுக்க வச்சு மாம்பழத்தை வாங்கிட்டு பழனிக்கு போய் ஒரு பழனிங்கிற க்ஷேத்திரமும் நமக்கு கிடைக்க பண்ணி எல்லாத்துக்கும் மேலே அம்மா அப்பாவே உலகம்ங்கிற பெரிய தத்துவத்தையும் புரிக்க வச்சுட்டு அவர் என்ன பண்ணார்? எல்லாரும் முதல்ல கிரகஸ்தாசிரமம், அப்புறம் தான் சன்னியாசம் போவா. இங்கே முருகன் விஷயத்தில் எல்லாமே மாறுதல். முதல்ல தண்டபாணி, முதல்ல கோச்சுட்டு போய் பழனியில் போய் தண்டபாணி ஆகி சன்னியாசம், அதுக்கப்புறம் திரும்பி அதுக்கப்புறம் தான் கல்யாணம். எப்படி இந்த எவாளெல்லாம் அழிச்சு பத்மாசுரனெல்லாம் அழிச்சுட்டு அதுக்கப்புறம் தெய்வயானையை கல்யாணம் பண்ணின்றார். தெய்வயானையை கல்யாணம் பண்ணிட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறச்சே அங்கே பார்த்தாக்கா ஒரு பக்கம் தெய்வயானை, இன்னொரு பக்கம் நாரதர் இருப்பார். ஏன் அப்படின்னாக்கா நாரதர் ஞாபகப்படுத்துறார், காத்துன்னு இருக்கா வள்ளி உனக்காக ஏங்கிண்டு. ஏன்னா வள்ளியும் சரி தெய்வயானையும் சரி மகாவிஷ்ணுவோட மானசீக புத்திரிகள். ஒருத்தி இந்திரன்ட்ட வளர்றா, இன்னொருத்தி வள்ளி கிழங்கு மரத்தடியில் கலக்கிறான், வளர்க்குறான், வள்ளின்னு பேர் வச்சு. அவங்க காத்துன்னு இருக்கா முருகனுக்காக அப்படின்னு சொன்ன உடனே இவர் போகிறார். இப்பயும் போல வழக்கம் போல் இவர் கிழவனா போகிறார். கிழவனா போனாக்கா அவளுக்கு ஒரே கோவம் இருக்கிற மாதிரி பேசுகிறா. உடனே இவர் என்ன பண்ணுறா? அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வருது முருகர். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் நினச்சிட்ட உடனே என்ன ஆறுது? அவர் கணேசன் யானை மாதிரி அவளை பயமுறுத்துறார். உடனே அவள் ஓடி போய் கிழவன்னு பார்க்காம டக்குன்னு கட்டின்றார். அவர் கட்டின்ற உடனே அவர் குமரனா மாறி ஆடுறார். அப்புறம் அவளுக்கும் புரிஞ்சு போய்டுறது, வெக்கமாயிடுறது. அப்புறம் வள்ளி கல்யாணம் நடக்கிறது, அது வேற விஷயம். அந்த வள்ளி கல்யாணம் நடக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? பிள்ளையார் தான். ஆனால் அவரை நினைக்காம போனப்போ என்ன ஆகுது? இடைஞ்சல் வருது. இவருக்குன்னு இல்லை, அவர் யாருக்குமே பார்க்க மாட்டார். அப்பாவுக்கும் ரத்துக்கு போனார் திரிபுரா சம்ஹாரம், அப்பா அவருக்கு ஞாபகப்படுத்தினார். அதே மாதிரி அம்பாளும் படைத்தலைவியாக இருந்து போனப்போ லலிதாம்பாளும் அவளுக்கும் ஞாபகப்படுத்துறார். ஆனால் காமேஸ்வர முக்காலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா அப்போ ஒரு தானே அவதாரம் எடுத்துறார். அப்புறம் அந்த விசுக்குரன்கிற அரக்கனை தன்னோட தந்தத்தாலேயே இது பண்ணி ஜெயிக்க வைக்கிறார். இதே மாதிரி தம்பிக்கும் கல்யாணத்துக்கு இவர் தான் உதவுறார். ஆனால் தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி பழனிங்கிற க்ஷேத்திரம் வரவும் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இவர் தான் காரணமாக இருக்கார். ஆக மொத்தம் அண்ணாவும் தம்பியும் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு காரியமே கிடையாது. குறிப்பாக அண்ணா தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். தம்பியுடைய பெருமையும் உலகத்துக்கு தெரியப்படுத்தியவர் அண்ணா தான். தேவசேனாதிபதியாக்கி வள்ளி தெய்வயானை கல்யாணம் பண்ணிட்டு, இந்த வள்ளி தெய்வயானை கல்யாணத்துக்கு சனத்குமாரர் தான் முருகனாவரார். தெரியும், அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சனத்குமாரர் கர்ப்பவாசம் பண்ண விருப்பப்படாததான் சிவனுடைய நெற்றிப்பறையிலேருந்து வந்துடுறாரு. அந்த சனத்குமாரரும் நந்திகேஸ்வரரும் கூட சம்பாஷணை பண்ணியிருக்கா. இதெல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். ஆக மொத்தம் பிள்ளையாருடைய பெருமையும் முருகனுடைய பெருமையும் ஒரு சேர பார்த்தாச்சு. இன்னைக்கு இந்த ஸ்காந்தம்ங்கிற புக்கை படித்தாக்கா முருகனுடைய பெரிய நிறைய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இன்னைக்கு இதோட முடிச்சுண்டு மங்கள இன்னைக்கு ஆன்மீக சிந்தனைகளை முடிச்சுக்கலாமா? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான்.